வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நஜீப்பிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பேரணியில் அம்னோ இணைவதா? லிம் குவான் எங் சாடினார். அடுத்த வாரம் புத்ராஜயா அப்பீல் நீதிமன்ற வெளி வளாகத்தில் பாஸ் கட்சி ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துல் ரசாக்கிற்கு ஆதரவை புலப்படுத்தும் பேரணியில் அம்னோ இணைந்திருப்பது குறித்து DAP தலைவர் லிம் குவான் எங் சாடியுள்ளார். அம்னோவின் இந்த செயல் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைந்திருக்கும் ஓர் உறுப்பு கட்சி என்ற முறையில் அந்த மலைக்காரர்கள் கட்சியின் நேர்மை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பகன் எம்பியான லிம் தெரிவித்தார். பாஸ் கட்சியுடன் இணைந்து அம்னோ ஆதரவு பேரணியில் ஈடுபட்டாலும் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டாலும் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கும் ஒற்றுமை அரசாங்கத்தில் அம்னோவின் நிலைக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை அந்த கட்சி நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் என்று லிம் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிற்கு கடந்த 2018 ஆண்டு மன்னிப்பு வாரியம் வழங்கிய அரச மன்னிப்பு குறித்து கேள்வி கேட்டிருக்கும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலேவின் செயல் மாமன்னரின் நம்பகத்தன்மையும் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் நியமனத்தையும் கேள்வி எழுப்புவதற்கு ஒப்பாகும் என்பதையும் லிம் தெளிவுபடுத்தினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு உறுப்பு கட்சி என்ற முறையில் அம்னோவின் செயல் பிரதமரின் நிலைக்கும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் அம்னோ விடுக்கும் சவால் மட்டுமல்ல, ஒரு மிரட்டலாகும் என்று பினாங்கு DAP தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் லிம் தெரிவித்தார். 2024 ஆண்டுக்கு விடை கொடுக்கும் இவ்வேளையில் இவ்வாண்டின் பினாங்கு மாநிலத்தில் 359 திட்டங்களின் வாயிலாக 73 விழுக்காடு அடைவு நிலையை மாநில அரசு வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளது என்று முதலமைச்சர் சவுகான் யாவ் தெரிவித்தார். மேலும் 5 திட்டங்கள் தற்போது அமலில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2030 ஆண்டில் பொருளியல் வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக பினாங்கை உருவாக்கும் தூரநோக்கு லட்சியம் இன்னும் 5 ஆண்டுகளில் நிறைவு பெறும் என்று முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பினாங்கு மாநிலத்தின் பொருளியல் வளர்ச்சி என்பது கடும் உழைப்பு, நிர்வாகத்திறன் ஆகியவற்றின் வாயிலாக விளைந்தது என்பதையும் சவுகான் யாவ் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசேனுக்கு அவதூறு விளைவிக்கும் வாசகத்தை உள்ளடக்கிய காணொலியை சமூக ஊடகத்திலிருந்து அகற்றுமாறு வலைப்பதிவாளரும் அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் உச்சமன்ற உறுப்பினருமான பாப்பா கோமாவிற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒன் அஸ்ரி ஒன் டரிஸ் என்ற பாப்பா கோமாவிற்கு எதிராக IGP தொடுத்துள்ள அவதூறு வழக்கில் நீதித்துறை ஆணையர் கான் தி சியோங் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று IGP சார்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர் S. ராம்குமார் தெரிவித்தார். இவ்வழக்கின் பூர்வாங்க விசாரணை வரும் ஜனவரி 10 நடைபெறும் என்று விசாரணை தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் காலை சுட்டிக் கொண்டிருப்பதாக கூறி தான்ஸ்ரீ ரசாருடீனுக்கு எதிராக பாப்பாகோமா காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதை தொடர்ந்து IGP இந்த அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். கடந்த நவம்பர் 12 கிளந்தான் கோத்தபாரு ராஜா பெரும்பான் ஜைனாப் 2 மருத்துவமனையில் சிகிச்சையின் போது இறந்த கைதி ஒருவரின் மரணம் தலையில் இரத்த கசிவினால் ஏற்பட்டதாகும் என்று மலேசிய சிறைச்சாலை இலாக்கா அறிவித்துள்ளது. கோத்தபாரு பங்கலான்சுப்பா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த 32 வயது கைதி போதைப்பொருள் கூட்டத்திற்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையின் சவ பரிசோதனை அறிக்கையின்படி தலையில் ஏற்பட்ட உபாதையே மரணத்திற்கு காரணமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை இலாக்கா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தனது சகாவை கொலை செய்ததாக வீடற்ற நபர் ஒருவர் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 39 வயது ஐமான் அப்துல்லா என்ற அந்த நபர் கடந்த நவம்பர் 23 இரவு 10 மணியளவில் கோலாலம்பூர் பிரிக்ஃபேஸ்ட் ஜலன் துன் சம்பந்தன் அருகில் ஒரு பாலத்தில் 45 வயது P. சரவணன் என்பவரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். வீடு வாசலற்ற அந்த நபர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 12 பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மாணவர்களுக்கு தனது நிர்வாண படங்களை அனுப்பி வைத்து ஆபாச சேட்டை புரிந்ததற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட மலாயா பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ஒருவர் இன்னமும் அந்த பல்கலைக்கழகத்தில் நடமாடிக்கொண்டிருப்பதாக மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அந்த விரிவுரையாளரின் நடமாட்டமானது அவர் விசாரணைக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவித்திருக்கும்
மலாயா பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அறிவிப்பை சந்தேகத்திற்கு இடமாக மாற்றியுள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த விரிவுரையாளர் காணப்படுவது அவர் மீண்டும் பணிக்கு திரும்பி உள்ளது போன்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக நிர்வாகம் இவ்விவகாரத்தை மூடி மறைக்க முயற்சி செய்கிறதா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இம்மாதம் முற்பகுதியில் காணாமல் போனதாக போலீசில் புகார் செய்யப்பட்ட 15 வயது இளம்பெண்ணின் அழுகிய உடல் பந்தியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் காதலன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த பெண்ணின் அழுகிய சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்தார். குவாலலம்பூர் செராஸில் அந்த பெண் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் 16, 29, 50 வயதுடைய மூவர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஹுசைன் ஒமார் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.